ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பண்ணீங்கன்னா டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க ரவை எடுக்கிற அதே கப்ல 1/4 கப் அளவு கூட நீங்க நெய் அளவு வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்டியா சூப்பரா இருக்கும் நெய் நிறைய சேர்த்து பண்ணும்போது. நெய் நல்லா சூடேறினதும் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உடைச்ச முந்திரியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா அப்படியே உடைச்சு சேர்த்துக்கிறேன். முழு முந்திரியா கூட நீங்க சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வறுபட ஆரம்பிச்சதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பொரிஞ்சதும் முந்திரி திராட்சையை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நெய் விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அழுத்தி எடுக்காமல் லேசாக வந்து கப் ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கேரட்டை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சேர்க்கும் போது எவ்வளோ இருந்துச்சு. இப்போ வதங்கினதுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கேரட் சுருண்டு வர அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியான ரவை நம்ம கேசரிக்கு செய்கிறதுக்கு வாங்கிக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வறுத்துட்டு செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரவையோட அந்த பச்சை மணமும் இருக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். நான் வந்து கேசரிக்கு இப்போ வெறும் நெய் மட்டுமே சேர்த்து செய்கிறேன். வெறும் நெய் மட்டுமே இல்லாமல் கூடவே ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து கூட பண்ணலாம். அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் சம அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 4 நிமிஷமாவது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரவையை வறுத்துக்கணும். இந்த வறுக்கிற கேப்பில் தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் கேசரி பண்ணுறதுக்கு. ரவை எடுத்த இதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்து சேர்க்கணும். 4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் இப்போ அளந்து சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன். ரவையை 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவையை தனியாக எடுத்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் ரவையை கொட்டி நீங்கள் கிண்டிக்கலாம். இல்லைனா இப்போ இந்த ரவையிலே அப்படியே நீங்கள் வந்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிண்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை கட்டாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் விட்டாலே போதும், ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணி சேர்த்த 1 நிமிஷத்துலேயே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் வந்து மீடியமாக இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப பார்த்து கலந்து கொடுக்கணும். ரவை வந்து உருண்டை கட்ட ஆரம்பிக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபுட் கலர் சேர்க்காமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேரட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரட் கேசரி வந்து ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக கேசரி செய்யாமல் இனி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, எப்பயும் போல் இருக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க. உங்களுக்கும் ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் கேசரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் 250 மில்லி அளவுள்ள மெஷர்மெண்ட் கப் தான். இதில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. ரவை எடுத்த இதே கப்பில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை சேர்த்துட்டு ரவையை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறினா போதும், ரவை நல்லா ஊறி வந்துடும். பாலில் நீங்கள் தண்ணி சேர்த்தும் காய வச்சுக்கலாம். இல்லைனா திக்காக கூட வந்து தண்ணி சேர்க்காமல் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. 15 நிமிஷம் நம்ம விட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய சேர்த்து பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரியை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து சர்க்கரையை கரைச்சிக்கலாம். ஒரு வேளை கரையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக நான் சேர்க்குற மாதிரி
ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை கரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காம சர்க்கரையை கரைக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக மாறி வரும். அப்போ ஸ்வீட்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. முந்திரியை நல்லா வறுத்துட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சர்க்கரை கரையிறதுக்குள்ளே முந்திரி வந்து ரொம்ப கலர் மாதிரி தீஞ்சிடும், இல்லைனா கருகிடும். முந்திரியை சேர்த்ததுமே சர்க்கரையை சேர்த்துருங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவை பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைசல் இருக்கிறதுனால மேலே வந்து தெரிக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து நீங்கள் சேர்த்து டக்குன்னு கலந்து கொடுத்துக்கோங்க. கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை கட்டாமல் ரவையை வந்து நல்லா நைஸாக வந்து குக் பண்ண முடியும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரவை வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வெந்து குக் ஆகிட்டு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு குக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாலோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துருக்கும். உங்களுக்கு இலக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலோட அளவு கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடு ஆறிடுச்சுனா தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சூடு ஆறினாலும் இலக்கமாக வேணும்னா பாலோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ரவை பால் சர்க்கரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக கேசரி வந்து வெறும் தண்ணி சேர்த்து பண்ணுவோம். இது போல் நீங்கள் பால் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கல்யாண வீட்டு பந்தியில் இலையில நமக்கு வைக்கக்கூடிய பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட வீட்டில் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க, இல்லை மெஷர்மெண்ட் கப்பில் அளந்துக்கோங்க. ஆனால் ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறோம். ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் நெய் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், எண்ணெய் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெயும் நெய்யும் 1/2 கப் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது உலர் திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் எடுத்துக்கலாம். நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரவை சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். கேசரிக்கெல்லாம் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ரவை வந்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ரவை வந்து நல்லா வறுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரவை வந்து நல்லா வறுக்கணும். தீயக்கூடாது. ஆனால் அந்த ரவை வறுக்கும் போதே அந்த மனம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை திரும்ப வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எண்ணெய் நெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பைனாப்பிளையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பைனாப்பிளை வந்து வதக்கிட்டு செய்யுங்க. நல்லா வெந்து வந்துடும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். 3-4 நிமிஷத்துக்கு பைனாப்பிளை நெய்லேயே நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டான அளவு. நெய்லேயே நம்ம வந்து பைனாப்பிளை நல்லா வதக்கிட்டோம், நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணிலையும் கொதிக்கும் போது நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்து வந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இந்த கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த கடாயை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ இது கூட கொதிக்கிற இந்த தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கைவிடாமல் கலந்து கொடுக்கலாம். உருண்டை கட்டாமல் ரவை வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா வெந்து இந்த பாருங்கள் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பைனாப்பிளை பொறுத்து நீங்கள் சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்யாண வீட்டிலலாம் நமக்கு ஸ்வீட்டாக வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்போது 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துப்பாங்க. அப்போ தான் அப்படியே தகட்ட ஸ்வீட்டாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. சர்க்கரை செய்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ரவை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா இப்போ சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறமா
ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ கடைசியாக இது கூட வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சு அந்த நெய் என்ன இருக்குது பார்த்தீங்களா, மீதி இருக்கிறத எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி டைட்டாக அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து 1.25 கப்பு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சமாக வச்சாலும் சாப்பிட வந்து நல்லா திகட்டுற மாதிரி ஸ்வீட்டாக வைக்கும் போது சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட். உங்களுக்கு பைனாப்பிள் இருந்ததுன்னா இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரவையை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான பர்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ இல்லை நெய் அதிகம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சாலும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து செய்யும் போது பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெய் கூடவே இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து கடலை மாவை கலந்து கொடுத்துக்கலாம். கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து கரைஞ்சி வந்துருச்சு அந்த நெய்லேயே. இப்போ இது கூட ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கேசரி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நல்லா நைஸாக பொடியான ரவை, அந்த ரவையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையும் சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு ரவையை நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே நெய்லேயே நல்லா வந்து ரவை வந்து வறுப்பட்டு வந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இப்போ வீட்டில் மில்க் பவுடர் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்த்து பண்ணும்போது மில்க் பவுடர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே காய வச்ச பாலை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காய வச்சு ஆற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மில்க் பவுடர் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ரவையோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாகு எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் பாகு எடுக்கணும். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பாகு கெட்டியாகவும் போயிடக்கூடாது, பாகு இல்லாமலும் எடுத்தால் பீஸ் போட முடியாது. பர்ஃபி வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதம் எடுத்தோம்னா நமக்கு அழகாக பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்னும் பாகு ஒரு கம்பி பதம் வரல, திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக பாகை எடுத்து இப்படி 2 விரலுக்கு நடுவில் நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஒரு கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கம்பி பதம் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்து முருகிடக்கூடாது. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு கம்பி பதம் சக்கரை பாகு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டவ் மேலே வந்து நம்ம ரவையை வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கிற இந்த பாகு வந்து சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் பீஸ் போடுறதுக்காக. இப்போ நல்லா ரொம்ப இலக்கமாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனாலே லைட்டாக கலரும் மாறி இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா குங்குமப்பூவை பாலில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கும். கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நட்ஸ்லாம் எதனா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை. மேலே மட்டும் அழகுக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து குக் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு செட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெய் வந்து ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் நான். முன்னாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபி ரெசிபிலாம் பண்ணும்போது ட்ரேவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் ஸ்பூன் வச்சு பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் பின்னாடி நெய்யை வந்து தடவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு கிடைக்கும். வெறும் ஸ்பூனே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்பூனில் வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பாதாமை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அழகுக்காக நான் வச்சுக்கிறேன். அப்படியே பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு பாதாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் துருவிட்டு கூட ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸே வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா பர்ஃபியோடவே நட்ஸை நீங்கள் துருவிட்டு சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்காவது அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபி வந்து கொஞ்சம் சூடாறினதுமே பீஸ் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சூடாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக செட் ஆகிருக்குன்னா பீஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாற விட்டுக்கோங்க. ஒரு டைம் கட் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. கட் பண்ணதில் நல்லா ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் பர்ஃபி. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரவை பர்ஃபி. நீங்கள் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் மட்டும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆனால் சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் பர்ஃபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயும் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வந்து வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரவையை 4-5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதே கடாயில் 4-5 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் துருவிய கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். கேரட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஓரளவுக்கு குறையணும். அதே சமயம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். நெய்லேயே நல்லா கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கேரட் வதங்கிறதுக்குள்ள 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பவுடர் பண்ண முந்திரியை சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 கப் ரவையும் சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்காக 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லட்டு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை வெறும் கடாயில் போட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காய வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா திக்க பாலை காய வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வந்து திரும்ப கொஞ்சம் உருண்டை பண்ணுற அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடாக ஆச்சுன்னா நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு சூடு குறைஞ்சதும் நான் எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன். லட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி இது போல் மேலேயும் கோட்டிங்க்கு டெசிகேட்டட் கோகோனட்டில் ஒரு கோட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் அப்படியே வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கலரே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான கலரில் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ரவா லட்டு செய்கிறதுக்கு பதிலாக இது போல் கேரட் ரவா லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக ரவா லட்டு வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து போட்டு கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் கேரட் ரவை வச்சு நீங்கள் லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.